Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket, I'm going... Hello world, this is Rajesh here from F5 to Ride. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக வந்துட்டு ப்ரீவியஸ் எபிசோடில் செம்ம அட்வென்ச்சரஸ் ரூட்டு ஆஃப் ரோடிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸும் பயங்கரமாக இருந்தது. 5 பைக்குங்க, 2 KTM, 2 ஹிமாலயன் 450, ஒரு டிவிஎஸ் RTR 200. சென்னையிலேருந்து கிளம்புனோம், சிக்மங்களூர் வந்தோம், ஸ்டே பண்ணோம், அடுத்த நாள் கிளம்புனோம். சுற்றிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த எபிசோடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முல்லையங்கிரி பீக், அதுதான் வந்து டெஸ்டினேஷன். ஒரு 30 மினிட்ஸ் ரைடு. ப்ரீவியஸ் எபிசோடில் கட் பண்ணியிருப்பேன், அதிலேருந்து இன்னும் இப்போ கண்டினியூ. இப்போ முல்லையங்கிரி பீக் போயிட்டுருக்கோம். இந்த சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, ஷோ யுவர் 1 ஃபிங்கர், ஒரு விரல் புரட்சி காமிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சேனலுக்கு. ஃப்யூச்சரில் பைக் ரைடு, பைக் அப்டேட், பைக் ரிவ்யூ, மோட்டார் சைக்கிள், மோட்டோ வ்ளாக், இப்படி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் நக்குல் ப்ரோ வித் KTM 390, விஷ்ணு ப்ரோ வித் ஹிமாலயன் 450, எக்ஸ்ப்ளோரர் நவீன் RTR 200 பின்னாடி. அதுக்கும் பின்னாடி கடைசியாக பாருங்கள், எக்ஸ்ப்ளோரர் நவீன் வித் அட்வென்ச்சர் 390 போய்கிட்டுருக்கோம். இன்றைக்கி மட்டும் 590னா 58 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 58 சும்மா ஹைவே டிஸ்டன்ஸு, லாங் ட்ரிப்பு அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஹில்லு. இந்த மலையிலேருந்து அந்த மலை, அந்த மலையிலேருந்து இந்த மலை தாவிக்கிட்டே இருக்கோம் பைக்கில். அதுக்கு நடுவில் ஜாலியாக மஜாவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளூ ஆர்மரில் கனெக்ட் பண்ணி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு செம்ம ஃபன்னாக இருக்குது. முல்லையங்கிரி 5 கிலோமீட்டர்ஸ். கீழே வெயில் இருந்தது, இப்போ மேலே ஏற சில்னஸ் வந்துருச்சு. முல்லையங்கிரி பீக்குன்றது வியூ பாயிண்ட், அவ்வளோதானே. வாட்டர் ஃபால்ஸ், highest peak in South India. Good news. சரி, one of the highest peak in South India, முல்லையங்கிரி peak. வந்துட்டோமா? ஆஹா, சித்தலையங்கிரி, முல்லையங்கிரி. சரி, அப்போ சித்தலையங்கிரி போகலாம். 1 கிலோமீட்டர் சித்தலையங்கிரி. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கு டு முல்லையங்கிரி பீக். முல்லையங்கிரி பீக்கை மூடிவிட்டார்களா? என்னது இது? 4 மாசமா இல்லையா?
வடை போச்சு. வரவா? வரேன் இருங்க. ஏன்னா இதுக்கு இறக்கமாக இருக்குல்ல, பார்த்து இருக்கணும். முள்ளங்கிரி சீக்கிரம் கிளம்பியாச்சு. போகிறப்பலாம் இல்லையே, தூரிச்சே இல்லை, தூரிட்டு இருக்கு. எஸ் ட்ரிசிலிங். நவீன், அந்த லேக் பேர் என்ன? ஹரிக்குல்லா லேக். விட்டுருங்க. இப்படி ஒருத்தன் போகிறான், அப்படி ஒருத்தன் போகிறான். உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த ஏஜில் தெரியாது அந்த ஹைட்டான சீட்டில் உட்காந்துருக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். R15 2 பேர், 2 R15 4 பேர். ஓகே, பில்லியனோட. ஆமாம், சென்னையிலேருந்து லடாக் வரைக்கும் போயிருக்காங்க டபுள்ஸு வித் லக்கேஜ். முன்னாடி ஒரு பேகு, பின்னாடி ஒரு பேகு. அவன் உட்காந்துருக்கான் பேக்கில். R15 டபுள்ஸ் வித் லக்கேஜ். யாரோ கிளச்சை பிரேக்கப் பேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார் தான் நினைக்கிறேன். காரில் இந்த அட்டகாசம் பண்ணுறீங்க சுரேந்தர். ரைட் டர்ன். என்ன செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க? வண்டி வெஹிக்கிள் செக்கிங் தான். டோட்டலாக 73 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி ஓட்டியிருக்கோம். கேமரா போடவா? ஆமாம், தெரியல. இதான் என்ட்ரன்ஸா? லேக்கோட என்ட்ரன்ஸ். இன்னும் தள்ளி போய் பாருங்க. ஒரே ஒரு தடவை இந்த லேக் பேர் என்ன? Snake is called Hirikolla Lake. Hirikolla Lake. நான் எங்கே இருக்கேன்? இங்கே தான் இருக்கேனா? ஹிரிகோல்லா. காஃபிங்கிறது தான் நமக்கு க்ளோசிங் கேட்டிருக்கு. ஹிரிகோல்லா லேக். ஹிரிகோல்லா லேக். காஃபிங்கிறது க்ளோசிங் கேட்டிருக்கு. எங்கே போயிடுது? போயிட்டு வந்துருவோமா இல்லை? சரி வாங்க.
காஃபி மேக்ஸ் எவ்ரி திங் பெட்டர். சிக்மங்களூர் ஃப்ரிட்ஜ் மேக்னெட். அவ்வளோதான், லேக் வந்துட்டோம். வாவ், நல்லா இருக்கு. நீ இது புடி, உனக்கு நல்லா இருக்கும். இவ்வளோ நேரமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட கை இல்லையா அவனுக்கு? ஸோ சேட். அந்த ஜெட்டி கூட நல்லா இருக்கு. ஜெட்டி ஹிரிகொல்லா லேக். ஹிரிகொல்லா லேக். ஹிரிகொல்லா லேக். அங்கே ஆமாம், அந்த க்ளவுடு பாருங்கள், மழை பெய்கிற மாதிரியே இருக்குல்ல. அது க்ளவுட்ஸ் மோதினாலே இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம். தண்ணி ஃபால்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த வியூவை பாருங்கள். இங்கேயும் அந்த சன்ரைஸ் தெரியுது. சூப்பராக தெரியுதுல்ல. நீ கண்ணாடி கழட்டி பாரு, தெரியாது. சன்னே தெரியுது. ஐயோ, இப்போ தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, லேக் விசிட் முடிஞ்சு விட்டது. இதில் அவ்வளோதான் இருக்குது. இந்த லேக் ரூட்டு கூட அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இல்லை, ஓகே தான். பட் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது லொக்கேஷன். இது வந்து சன்செட் டைம் வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால், ஒரு 1 hour இருந்தால் சன்செட் ஆகிடும், அதையும் பார்க்கலாம். பட் அது வரைக்கும் டைம் இல்லை. போதும், அதுக்கு மேலெல்லாம் போக முடியாது, அவ்வளோதான். திஸ் இஸ் லேக். லஞ்ச் எப்படி இருக்கு? வெரி குட், ஹெல்தி லஞ்ச். அப்புறம் சொல்லுங்க. அது ஏதோ சிரி காஃபேயா, அங்கே அது என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு அங்கே இருந்தால் சாப்பிடுவோம். We'll go and see. Otherwise, we will go and see whatever. Illathi we'll go to one side. ஒரு 90s ஹீரோவோட எஃபெக்ட் கொடுக்குறடா ஸ்டைலா. ஜீன்ஸ் பிரசாந்த் மாதிரி இருக்கிறாருல. இப்போ இருக்கிற ஜீன்ஸ் பிரசாந்தா, அப்போ இருக்கிற ஜீன்ஸ் பிரசாந்தா. நீ பொறுக்கத்து முன்னாடி அவன் ஃப்ரெண்டுடா. அப்போ யாருக்கு நல்லா தெரியும். 20% ஆஃப் பேட்டரி தான் இருக்குது. 20 தான் இருக்கா? ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு வெயிட் பண்ணணும். உனக்கு என்ன அவசரம்? பசிக்குதா? ஓகே, ஸோ இந்த எபிசோடை இத்துடன் என்ன சொல்லணும், இந்த எபிசோடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடு நாளை சிக்மங்களூர் எபிசோடில் சந்திக்கிறேன். எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நீங்கள் தமிழ் இங்கிலீஷும் சேர்த்து பேசுகிறீங்க, தமிழில் மட்டும் பேசுங்க. அது அவருக்காக பேசிட்டு இருக்கேன். ஸோ நக்குல் ப்ரோ, டே 2 ஆஃப் சிக்மங்களூர் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. நான் நினச்சேன் வாகமான் தான் டாப் அப்படின்னு நினச்சேன், பட் நாட் லைக் தட். இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் இவ்வளோ பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்குது. அதையும் நம்ம பைக் ரைடில் என்ஜாய் பண்ணுறது தான் ஹைலைட். நாட் ஒன்லி தட், ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நைஸ். தேங்க்யூ. Okay, hope you like this episode. Hit like and subscribe to my channel. See you on next episode. Bye.